Hello friends, இன்னைக்கு நம்ம அண்டர்ஸ்டாண்டிங் ஜாவாஸ்கிரிப்ட்ங்கிற இந்த சீரீஸில் வந்து செஷன் 3 அதாவது பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்டை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்னையோட லேர்னிங் அப்ஜெக்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ், வேரியபிள்ஸ், எஸ்கேப் சீக்வன்சஸ் எப்படி தருது ஜாவாஸ்கிரிப்டில், அண்ட் கன்காட்டினேஷன் எப்படி பண்ணோம், கான்ஸ்டன்ட் எப்படி கிரியேட் பண்ணோம், அண்ட் மேஜர் யூசேஜ் ஆஃப் டயலாக் பாக்ஸஸ். ஸோ இது எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம் இந்த பர்டிகுலர் செஷனில். ஸோ டு ஸ்டார்ட் வித் டேட்டா டைப்ஸ்னால் என்ன? நம்ம எல்லாருக்குமே தெரியும் டேட்டா டைப்ஸ்னால் வந்து இட் இஸ் யூஸ் டு ரெப்ரசென்ட் டேட்டா இன் மெமரி இல்லைங்களா? நம்ம சி லாங்குவேஜாக இருக்கட்டும், ஜாவாவாக இருக்கட்டும், எக்கச்சக்கமான டேட்டா டைப்ஸ் இருக்கும். லைக் இன்டீஜர், ஃப்ளோட்டு, டபுள் அப்படின்லாம் இருக்கும். பட் இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டைப்ஸ் வந்து ரெண்டு கேட்டகரியாக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து ப்ரிமிட்டிவ், இன்னொன்று வந்து காம்போசிட். ஓகே, ஸோ நம்ம அந்த டேட்டா டைப்ஸில் இன்னும் உள்ளே போகிறதுக்கு முன்னால் நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்லணும்னு விருப்பப்படுறேன். என்னென்னா நம்ம மற்ற லாங்குவேஜில் இருந்த மாதிரி செப்பரேட்டாக மெமரி அலோகேட் பண்ணி டேட்டா டைப்ஸ்லாம் இருக்காது. ஓகே, ஸோ ப்ரிமிட்டிவாக சில கேட்டகரிஸ் ஆஃப் டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ கன்சிடர் இப்போ இன்டீஜர், ஃப்ளோட்டுன்னு செப்பரேட்டாலாம் இருக்காது. எல்லாமே நம்பர் அப்படிங்கிற ஒரு டேட்டா டைப் கீழே தான் வரும். ஓகே, ஸோ ரன் டைமில் தான் நம்ம எந்த வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணுறோமோ அந்த பர்டிகுலர் டேட்டா டைப்பே கன்வெர்ட் ஆகிடும். ஸோ நம்ம எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம எதுவும் ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்லை. ஓகே, நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்தாப்புல அதை தன்னோட டேட்டா டைப்பாக மாற்றிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸை பற்றி பார்ப்போம். ஸோ இந்த பிரிமிட்டிவ் டேட்டா டைப்ஸில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் கன்சிடர் நம்பர்ஸ்னு இருக்கு. ஸோ இப்போ இந்த நம்பர்ஸுங்களை வந்து நம்ம இன்டீஜர்ஸும் ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் அதாவது டெசிமல் பாயிண்ட்ஸும் ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன இப்போ கன்சிடர் நான் a = 20 அப்படின்னு கொடுத்தா அது இன்டீஜராக எடுத்துக்கும். a = 20.45 அப்படின்னு கொடுத்தனா அது ஃப்ளோட்டிங் பாயிண்டாக எடுத்துக்கும். பட் எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக இன்டீஜர், ஃப்ளோட்டுன்னு அப்படி ரிட்டர்ன் பண்ணாது. எல்லாத்துக்குமே நம்பர் அப்படிங்கிற அந்த டேட்டா டைப்பை மட்டும்தான் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இட் பி லைக் அ ஜெனரிக் டேட்டா டைப். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா மூணு முக்கியமான வேல்யூஸ் ஒன்று இருக்கு. NaN, இன்ஃபினிட்டி அண்ட் -infinity, அதாவது நம்பர்ஸில். இந்த NaN எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இட் இஸ் நோன் அஸ் நாட் அ நம்பர். ஓகே, நாட் அ நம்பர்னா கன்சிடர் நான் ஒரு ஸ்ட்ரிங், ஓகே, கன்சிடர் ஸ்ட்ரிங் நேம் வந்து ராம்சோர்ஸ். அந்த ராம்சோர்ஸை வந்து நான் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். எந்த லாங்குவேஜ்லையுமே ஸ்ட்ரிங்கை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண முடியாது. சரிங்களா? நீங்கள் அதையும் மீறி அப்படி கன்வெர்ட் பண்ணி அந்த வேல்யூ நீங்கள் டிஸ்பிளே பண்ணீங்கன்னா அது அந்த நம்பராக காட்டாது. அது வந்து ஒரு எரர் மெசேஜை த்ரோ பண்ணும். அந்த எரர் வேல்யூ வந்து NaN அப்படின்னு உங்கள் ப்ரௌசர் விண்டோவில் வரும். சரிங்களா? அது பேர் நாட் அ நம்பர். அது நம்பர் கிடையாது, அது ஒரு வேற ஏதோ டேட்டா டைப்பு நம்பராக கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுது. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி. நார்மலாக எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஜாவாலாம் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டிக்கு வந்து டிவைட் பை 0 எக்ஸெப்ஷன் ஒன்று இருக்கும், அரித்மெட்டிக் எக்ஸெப்ஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ அதுக்கு பதிலாக வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து இன்ஃபினிட்டி அப்படிங்கிற அந்த எரர் வேல்யூ வந்து ப்ரௌசர் வந்து த்ரோ பண்ணும். கன்சிடர் நீங்கள் வந்து 1 divided by 0, எனி பாசிட்டிவ் நம்பர் டிவைடட் பை 0 அது வந்து இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. எனி நெகட்டிவ் நம்பர் டிவைடட் பை 0 வந்து நெகட்டிவ் இன்ஃபினிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி, நெகட்டிவ் இன்ஃபினிட்டி, உங்கள் அவுட்புட் வந்து இப்படி தான் வரும். NaN, இன்ஃபினிட்டி, -infinity இப்படி தான் வரும். சரிங்களா? ஸோ எனிஹவ் நான் வந்து எக்ஸாம்பிள்ஸில் காட்ட போகிறேன் நான் என்னென்ன சொல்கிறேனோ. ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தியரிட்டிக்கலாக நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் தரேன், அவ்வளோதான். ஸோ அப்புறம் ஸ்ட்ரிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாவாலாம் ஸ்ட்ரிங்னு செப்பரேட் டேட்டா டைப்பே இருக்குது. ஸோ ஸ்ட்ரிங் நம்ம கிரியேட் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை கொடுத்து அதுக்கு ஒரு வேரியபிளை கிரியேட் பண்ணி எல்லாம் பண்ணோம். பட் இங்கே வந்து எதுவுமே தேவையில்லை. ஜஸ்ட்டு வேறுங்கிற ஒரு கீவேர்டை மட்டும் கொடுத்துட்டிங்கனாலே போதும். அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்ட்ரிங்கோ, பூலியனோ, நம்பரோ அது கிரியேட் பண்ணிடும் நீங்கள் வேல்யூ கொடுக்குறத பொறுத்து. ஸோ ஸ்ட்ரிங்கு வந்து இதுலேயும் வந்து டபுள் கோட்ஸோ இல்லை சிங்கிள் கோட்ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரிங்கை கிரியேட் பண்ணுறதுக்கு. அண்ட் அந்த ஸ்ட்ரிங்ஸ் வந்து இந்த டபுள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா டபுள் கோட்ஸால் க்ளோஸ் பண்ணணும், சிங்கிள் கோட்ஸ் கொடுத்தீங்கன்னா சிங்கிள் கோட்ஸால் க்ளோஸ் பண்ணணும். ஓகே, அந்த என்ன கோட்ஸ் தரீங்களோ அது மேட்ச் ஆகணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பூலியன்னா உங்களுக்கே தெரியும், பைனரி வேல்யூஸ். ஓகே, எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஓகே, ஸோ நீங்கள் இந்த பூலியன் வேல்யூஸை வந்து இந்த ரெண்டு வேல்யூ தான் தர முடியும், ட்ரூ இல்லைன்னா ஃபால்ஸு. இந்த மேக்ஸிமம் வந்து ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து அந்த பர்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் ஆச்சா இல்லையா அந்த ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டிஷன்ஸ்க்கு இந்த பர்டிகுலர் டேட்டா டைப் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல் அண்ட் அன்டிஃபைன்ட். இந்த ரெண்டுமே வந்து நிறைய பேர் வந்து குழப்பிக்கிறாங்க, நல்லுக்கும் அன்டிஃபைன்டுக்கும். நல்லுனா இட் ரெப்ரசன்ட்ஸ் நோ வேல்யூ, அதுக்கு எந்த வேல்யூமே கிடையாது. சரிங்களா? ஒரு வேரியபிள் ஈக்குவல் டு நல் அப்படின்னு தந்தீங்கன்னா
அந்த வேரியபிள் இருக்கும், இல்லாமலாம் இருக்கு, அந்த வேரியபிள் இருக்கும். பட் அதுக்கு எந்த வேல்யூமே இனிஷியலைஸ் பண்ணாங்க, இனிஷியலைஸ் பண்ணிட்டு திருப்பி ரீஇனிஷியலைஸ் ஆயிடுச்சு. ஸோ அந்த பர்டிகுலர் வேரியபிளுக்கு வந்து இட்ஸ் ஃப்ரீ, எந்த வேரியபிள் வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலான்ற மாதிரி அது ஒரு சிச்சுவேஷன். அன்டிஃபைன்ட் வந்து வேரியபிள் கொடுத்துட்டீங்க, ஆனால் அந்த வேரியபிளுக்கு எந்த வேல்யூவும் நீங்க தரல, அதுக்கு பேர் அன்டிஃபைன்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேரியபிள் இஸ் நாட் இனிஷியலைஸ் வித் எனி வேல்யூ, இட் இஸ் நோன் அஸ் அன்டிஃபைன்ட். ஓகேங்களா? பட் ஒரு வேரியபிளுக்கு வந்து நல் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா நல் டேட்டா டைப்புக்கு போயிடும். சரிங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா காம்போசிட் டேட்டா டைப்ஸ். இந்த காம்போசிட் டேட்டா டைப்ஸ் பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட்ஸ், அரேஸ், ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இது எல்லாமே செப்பரேட் செஷனா பார்க்க போறோம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜஸ்ட் சொல்றேன், இந்த மூணு வந்து காம்போசிட் டேட்டா டைப்ஸ்ல வந்து சேரும். சரிங்களா? ஸோ வேரியபிள்ஸ்னா என்ன நமக்கு எல்லாருக்குமே தெரியும். வேரியபிள்ஸ்னா வந்து இட் கீப்ஸ் ஆன் சேஞ்சிங் த வேல்யூஸ். சரிங்களா? வேல்யூஸை வந்து மாற்றிக்கிட்டே இருக்கும், கான்ஸ்டன்டா ஒரே இடத்துல நிற்காது வேல்யூஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கேரக்டர் மஸ்ட் பி லெட்டர் ஆர் அன் அண்டர்ஸ்கோர். மேக்ஸிமம் எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் இதே ரூல் தான். ஃபர்ஸ்ட் கேரக்டர் ஆஃப் அ வேரியபிள் வந்து லெட்டரா இருக்கணும், இல்லைனா ஒரு அண்டர்ஸ்கோரா இருக்கணும். நம்பரால ஸ்டார்ட் ஆகக்கூடாது, ரொம்பவே முக்கியமான ஒரு பாயிண்ட். வேரியபிள்ஸ் வந்து நம்பரால ஸ்டார்ட் ஆகாது. ஸோ இது வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம போன வீடியோஸ்லேயே பார்த்துருக்கோம். ஜாவா ஸ்கிரிப்ட் வந்து ஒரு லைட் வெயிட் ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லூஸ்லி டைப் லாங்குவேஜ்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா யூசஸ் வேர் கீவர்ட் டு டிக்ளேர் வேரியபிள். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம பல ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னா டேட்டா டைப்ஸ் தரணும். இன்டோ, ஃப்ளோட்டோ, டபுளோ, நம்ம அந்த பர்டிகுலர் டேட்டா டைப் தரணும். ஸோ அந்த டேட்டா டைப்க்கு செப்பரேட் மெமரி அலோகேஷன் பண்ணணும். பட் இங்கே நம்ம ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரையில நம்ம எந்த வேரியபிள் கிரியேட் பண்றதா இருந்தாலும் ஜஸ்ட் இந்த வேர் அப்படிங்கிற அந்த கீவேர்டை கொடுத்து விட்டாங்களே போதும். ஸோ அந்த கீவேர்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்க வேர் ஈக்குவல் டு வேர் வேரியபிள் நேம் ஈக்குவல் டு எனி வேல்யூ, அந்த வேல்யூ ஒரு நம்பர் கன்சிடர் இப்போ 10 அப்படின்னு தெரியுங்கன்னா அது இன்டீஜர். ஓகே 10 தந்துட்டாங்க, அது வந்து ஒரு இன்டீஜர் வேரியபிள், அதுவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். ஸோ நீங்க வேல்யூ கொடுக்கறத பொறுத்து தான் அங்கே டேட்டா டைப்பே டிட்டர்மைன் ஆகுது. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்க ஸ்ட்ரிங்கோ, ஃப்ளோட்டோ, டெசிமல் பாயிண்ட்ஸோ, பூலியன் வேல்யூஸோ என்ன வேணாலும் நீங்க தந்துக்கலாம். ஸோ இங்க வந்து செப்பரேட் டேட்டா டைப்ஸ் கிடையாது. ஓகே, ஒரே பர்டிகுலர் கீவேர்டு மட்டும்தான். வேர் கீவேர்டை வச்சு நீங்க எந்த டேட்டா டைப் வேணாலும் வேல்யூஸ் வேணாலும் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஸோ வேர் வந்து வேர் இஸ் அ கீவேர்ட் ஸ்பேஸ் என். ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னங்கிற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன், என், அவ்வளோதான். என் செமிகோலன் தந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. என்னுக்கு இப்போ ஏதாவது வேல்யூ தந்திருக்கேன்னா இல்லை. ஸோ அதுக்கு அன்டிஃபைன்ட் அப்படின்னு வந்துடும். கன்சிடர் இப்போ வந்து வேர் என் ஈக்குவல் டு 5 அப்படின்னு தரேன். இப்போ 5 தந்துட்டேன்னு வச்சுக்கோங்க. 5க்கு வந்து 5 இட்ஸ் அன் இன்டீஜர் வேல்யூவா, ஸோ அது வந்து இன்டீஜர்ல வந்துடும். கன்சிடர் 5.34ன்னு தரேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஃப்ளோட். ஹலோ அப்படின்னு வித்தின் த டபுள் கோட்ஸ் தரேன்னு வச்சுக்கோங்க, அது வந்து ஸ்ட்ரிங். ஸோ ஒரே வேரியபிள் தான் பாருங்க, வேரன் 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 வேரன், ஆனால் வேல்யூஸ் மட்டும் தான் மாறிட்டு இருக்கு. ஓகே, ஸோ என்ன வேல்யூ வந்து நீங்க ரன் டைம்ல தரீங்களோ அந்த பர்டிகுலர் டேட்டா டைப்பாவே அது கன்வெர்ட் ஆயிடும். அதுதான் ஜாவா ஸ்கிரிப்டோட மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. எஸ்கேப் சீக்வென்ஸ். ஓகே, இந்த எஸ்கேப் சீக்வென்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் ரொம்பவே ஃபேமஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்கேப் சீக்வென்சஸ்னா நமக்கு இந்த /n, /t, சரிங்களா, /b, அப்புறம் டபுள் கோட்ஸ், எக்ஸ்க்ளமேஷன் மார்க், கொஸ்டின் மார்க், இதெல்லாமே இருக்கும் எஸ்கேப் சீக்வென்சஸ்ல. ஸோ இதெல்லாம் நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம சி லாங்குவேஜ்லயோ ஜாவாலையோ சூப்பராக யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து இந்த பர்டிகுலர் எஸ்கேப் சீக்வென்சஸை வந்து நான் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னா டைரக்டா நீங்க யூஸ் பண்ண முடியாது. டைரக்டா நான் /n கொடுத்தேன்னா அடுத்த லைனுக்கு வரும் அப்படின்னா கனவு காணாதீங்க, வரவே வராது. ஸோ நான் வந்து இப்போ இந்த எஸ்கேப் சீக்வென்ஸை வந்து என்னோட ஜாவா ஸ்கிரிப்ட் கோட்ல நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து PRE அப்படிங்கிற இந்த பர்டிகுலர் டேகை வந்து நான் யூஸ் பண்ணுவோம். இந்த PREங்கிற டேக் வந்து நம்ம HTML4 சீரீஸ்ல பார்த்துருக்கோம், ப்ரீ ஃபார்மேட்டட் டேக்ஸ்னு. ஓகே, ஸோ அதே டேகை தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த PRE டேக் வந்து ஸ்கிரிப்ட் டேக்கு முன்னால நீங்க தரணும். ஸ்கிரிப்ட் டேக் உள்ள தந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. ஸ்கிரிப்ட் டேக் கொடுப்பீங்க இல்லையா, அந்த ஸ்கிரிப்ட் டேக்கு மேல வந்து நீங்க இந்த PRE டேக் தந்துட்டீங்கன்னா நீங்க என்னென்ன எஸ்கேப் சீக்வென்ஸ் தரீங்களோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ரௌசர் விண்டோல டெபிக்ட் ஆகும். நீங்க PRE டேக் தரல, நான் /n தந்தேன், நெக்ஸ்ட் டைம் வரலன்னா வராது. ஓகே, PRE தந்துட்டு /n கொடுத்து பாருங்க, அடுத்த லைனுக்கு அந்த பர்டிகுலர் லைன் இது ஸ்டேட்மெண்ட் வந்து நிற்கும். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து இந்த எஸ்கேப் சீக்வென்ஸோட ஒரு யூஸ். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுவோம்னா ஒரு எக்ஸாம்பிள் கோடை பார்த்துட்டு திருப்பி நம்ம வருவோம்.
ஃபைன். இப்போ நம்ம பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் ஜாவாஸ்கிரிப்டுக்கு ஜஸ்ட் ஒரு பேசிக் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஸோ HTML டைப் பண்ணுறேன் கோடு, லாங்குவேஜ் இது HTMLக்கு மாற்றிக்கலாம். அண்ட் இந்த HTMLக்குள்ளே நான் இப்போ பாடி செக்ஷன் க்ரியேட் பண்ண போகிறேன் டைரெக்டாக. ஓகே, ஸோ இந்த பாடி செக்ஷனுக்குள்ளே போன வீடியோவில் சொன்ன மாதிரி ஸ்கிரிப்ட் டேக்கை நம்ம ஹெட் செக்ஷன்லேயும் கொடுக்கலாம், பாடி செக்ஷன்லேயும் கொடுக்கலாம். ஸோ ஃபார் சேஞ்ச் நான் இப்போ பாடி செக்ஷனில் தரேன். ஸ்கிரிப்ட் டைப் ஈக்குவலன்ஸ் டெக்ஸ்ட் ஸ்லாஷ் ஜாவாஸ்கிரிப்ட். அண்ட் போன வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலாக பார்த்தோம் இல்லையா. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இன்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலாக தரேன். ஓகே, ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ நான் இப்போ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் எப்படி வேரியபிள் கிரியேட் பண்ணுறது? வித் த ஹெல்ப் ஆஃப் வேர் கீவேர்டு இல்லையா. ஸோ VAR கன்சிடர் நான் வந்து அதுக்கு வேரியபிள் வந்து A அப்படின்னு கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் ஒரு வேரியபிள் இப்போ கிரியேட் பண்ணிட்டேன். வேர் A செமிகோலன் ஒரு வேரியபிள் கிரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா. ஸோ நம்ம C லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா printf அப்படின்னு இருக்கும். எதுக்கு printf யூஸ் பண்ணுவோம்? நம்ம ஸ்க்ரீனில் வந்து இந்த வேல்யூ பிரிண்ட் ஆகணும்னா printf யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அதே மாதிரி ஜாவாவில் வந்து system.out.println அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டில் வரும்போது நான் வந்து என்னோட ஸ்க்ரீனில் வந்து நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா அதுக்கு டாக்குமெண்ட்டுங்கிற ஒரு ஆப்ஜெக்டை கால் பண்ணி, ஓகே, அதில் ரைட்டுங்கிற ஒரு மெத்தட் இருக்குது. அந்த ரைட்டுங்கிற மெத்தடை நீங்கள் கால் பண்ணணும். So document.write வந்து will write the information onto your web browser window. சரிங்களா, on your document. ஸோ நான் இப்போ இதில் வந்து A அப்படிங்கிற அந்த வேல்யூவை பாஸ் பண்ணுறேன். சரிங்களா. ஸோ இப்போ நான் அந்த ஏங்கிற அந்த வேல்யூ பாஸ் பண்ணோன்னா ஏக்கு எதாவது வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோமா? இல்லை. ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா A = 10 அப்படின்னு தரேன். ஸோ இந்த document.writeல வந்து ஓகே, ஜஸ்ட் ஒரு சாம்பிள் ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் கூட உங்களுக்கு காட்டிடுறேன் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ கன்சிடர் document.write this is a க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ திஸ் இஸ் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கு. சரிங்களா, ஒரு நார்மல் ஸ்ட்ரிங்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஸ்ட்ரிங் அண்ட் இன்னொரு வேரியபிள் நீங்கள் கன்காட்டினேட் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா ப்ளஸ்ங்கிற அந்த ஆப்ரேட்டர் நீங்கள் தரணும். ப்ளஸ்ங்கிற ஆப்ரேட்டர் வந்து ஸ்ட்ரிங் அண்ட் ஒரு வேரியபிளை வந்து கன்காட்டினேட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் அதுக்கப்புறமா எனக்கு வந்து இந்த வேரியபிள் வரணும். சரிங்களா. ஸோ ஜாவா ஸ்கிரிப்டில் வந்து இப்போ இந்த வேரியபிள் வந்து எந்த டைப்பை சேர்ந்தது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. அந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் வந்து டைப் ஆஃப். சரிங்களா. டைப் ஆஃப்ங்கிற அந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா அந்த பர்டிகுலர் வேரியபிள் எந்த டைப்பை சேர்ந்தது அப்படின்ட்டு வந்து யூசருக்கு தெரியப்படுத்துறதுக்காக வேண்டிய அந்த டைப் ஆஃப்ங்கிற மெத்தட் வந்து யூஸ் ஆகுது. ஸோ அதுக்குள்ள அந்த மெத்தடுக்குள்ள நான் அந்த ஏங்கிற வேரியபிளை பாஸ் பண்ண போறேன். சரிங்களா. ஸோ இதுவரை நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன், அதோட சேர்த்து ஒரு ஃபங்க்ஷனை கன்காட்டினேட் பண்ணியிருக்கேன், டைப் ஆஃப்ங்கிற ஃபங்க்ஷன். ஸோ இதுக்கப்புறமா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ப்ளஸ் இன்னொரு ஸ்ட்ரிங்கை ஒன்று கன்காட்டினேட் பண்ண போறேன். This is a dash data type and its value is okay. So இது ஒரு string and its value is இது ஒரு string. So இதோட சேர்த்து நான் என்ன கன்காட்டினேட் பண்ண போறேன்னா என்னோட வேரியபிள் A, okay, and its value is 10 அப்படிங்கிற மாதிரி செமிகோலன். That's all. ஸோ என்னோட கோடு முடிஞ்சது. ஸோ நான் இதில் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன் 10ங்கிற வேல்யூ. ஆனால் அந்த 10ங்கிற வேல்யூ வந்து அதோட டைப்பை வந்து நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா டைப் ஆஃப் அப்படிங்கிற அந்த மெத்தட் மூலமாக நான் கண்டுபிடிக்கிறேன். ஓகே, ஸோ அண்ட் அந்த வேல்யூ நான் டிஸ்பிளே பண்ணுறேன். இடையில இந்த ப்ளஸ் வந்து எதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன்னா இது ஒரு ஸ்ட்ரிங், திஸ் இஸ் ஒரு ஸ்ட்ரிங்கு, அதோட இந்த டைப் ஆஃபை வந்து கன்காட்டினேட் பண்ணுறேன். அகெயின் இந்த டைப் ஆஃபோட திருப்பி ப்ளஸ் சேர்த்து அண்ட் இட்ஸ் வேல்யூ இஸ் அப்படிங்கிற அந்த ஸ்ட்ரிங்கை கன்காட்டினேட் பண்ணுறேன். அகெயின் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரிங்லேருந்து நான் இந்த ஏங்கிற அந்த வேரியபிளை கன்காட்டினேட் பண்ணுறேன். கன்காட்டினேட்னா என்ன? சேர்க்கிறது, ஜாயினிங். சரிங்களா. ப்ரோக்ராமிங் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி. ஸோ அதனால தான் நான் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணல அதில். ஸோ நான் சேவ் பண்ணிடுறேன். ஸோ என்னோட டெஸ்க்டாப்பில் இந்த ஃபோல்டரில் வந்து கன்சிடர் நான் இதுக்கு டெமோ அப்படிங்கிறது தரேன், demo.html. சரிங்களா. ஸோ இப்போ நான் இதை வந்து ஃபயர்ஃபாக்ஸில் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், திஸ் இஸ் அ
number and its value is 10. ஆனா இங்க பாருங்க this is a number ஸ்பேஸே வரல and number and கூட ஸ்பேஸே வரல. கவனிச்சிங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணும் அதுக்கு ஸ்பேஸ் தரத்துக்கு this is இதுக்கப்புறம் ஒரு ஸ்பேஸ் வரணும் இல்லையா? உடனே என்ன பண்ணுங்க, இன்னொரு பிளஸ் ஒன்று கொடுங்க, கொடுத்துட்டு ஒரு கோட்ஸ் இன்னொரு கோட்ஸ். ஸோ எம்டி கோட்ஸ் கொடுத்துங்க. அந்த எம்டி கோட்ஸ் வந்து ஸ்பேஸ் மாதிரி ட்ரீட் பண்ணும். அதே மாதிரி இந்த இடத்துல கூட இன்னொரு பிளஸ் ஒன்று ஓப்பன் பண்ணுங்க, 2 எம்டி கோட்ஸ் கொடுத்துருங்க. சரிங்களா? ஸோ இப்போ பாருங்க திஸ் இஸ் அது ஒரு ஸ்ட்ரிங்கு, நடுவில் ஒரு எம்டி ஸ்பேஸ் இருக்கு. அதுக்கப்புறமா டைப் ஆஃப் என்ன டைப் வந்தது நமக்கு அவுட்புட் என்ன டைப் வந்தது? நம்பர் இல்லைங்களா? திஸ் இஸ் அ நம்பர் டைப். பாருங்க நான் நம்பர் நான் தரல, ப்ரௌசர் வந்து எனக்கு சொல்லுது. சரிங்களா? திஸ் இஸ் அ நம்பர் and its value is how much? 10. okay, so நான் just கொடுத்தது வந்து this is தந்தேன் and its value is மட்டும் தான் நான் தந்தேன். இந்த நம்பர் and 10 வந்து browser எனக்கு அந்த வேல்யூவை திருப்பி அனுப்பிச்சிச்சு. சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி வேரியபிள்ஸ் கிரியேட் பண்றது அண்ட் அதை எப்படி ஆக்சஸ் பண்றதுன்னு. ஸோ அடுத்தது இன்னொரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுவோம், வேர் அது a equal to consider 23.213. ஓகே, கன்சிடர் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணி இடத்துல பேஸ்ட் பண்ணுறேன். நான் வந்து சேஞ்ச் பண்ணல, ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் தான் பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க? இதுக்கு இன்டீஜர் நம்பர்னு வந்துச்சு, இதுக்கு என்ன வரும்? நம்பர் தான் வரும். நான் ஆல்ரெடி ஸ்லைட்ஸில் சொன்ன மாதிரி இன்டீஜர் வேறு ஃப்ளோட் வேறு செப்பரேட்டாலாம் இருக்காது, எல்லாமே நம்பர் டைப் தான். ஓகே, ஸோ அதுக்கும் எக்ஸிக்யூட் பண்ணி காட்டிடுவோம். பாருங்க, திஸ் இஸ் த நம்பர் அண்ட் இட்ஸ் வேல்யூ இஸ் 23.213. இப்போ நம்ம அவுட்புட்ல பாத்தீங்கன்னா வேல்யூஸ் எல்லாமே ஒரே லைன்ல வந்திருக்கு. பாருங்க, this is a number is 10 and அது ஒரு கேப் கூட இல்ல, அடுத்த லைன்ல வரதுக்கு சேம் அதே லைன்ல கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நான் இதை நெக்ஸ்ட் லைன் வர வைக்கணும்னா நமக்கு மைண்டுக்கு வருது என்னது? நம்ம ஸ்லைட்ல ஆல்ரெடி பார்த்தோம், அது வந்து நம்மளோட எஸ்கேப் சீக்வன்ஸ். ஸோ இந்த இடத்துல நான் இப்போ எஸ்கேப் சீக்வன்ஸ் தருதுன்னா இந்த இடத்துல என்னால் தர முடியும். ஓகே, ஸோ திருப்பியும் ஒரு கன்கேட்டனேஷன் ஆப்ரேட்டர் தந்துட்டு வித்தின் டபுள் கோட்ஸ் \n, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, \/ தரணும், // தரக்கூடாது எஸ்கேப் சீக்வன்சஸ்க்கு. ஸோ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிவிட்டு என்னோட ப்ரௌசரில் நான் இப்போ ரன் பண்ணுறேன். பாருங்கள், ஓகே, எனக்கு ஒரு ஸ்பேஸ் தான் வந்திருக்கே தவிர நெக்ஸ்ட் லைனுக்கு வரல. ஓகே, ஸோ அந்த இடத்துல அந்த பர்டிகுலர் டபுள் கோட்ஸ் வந்து ஒரு ஸ்பேஸை கன்சிடர் பண்ணுறதை தவிர அந்த எஸ்கேப் சீக்வன்ஸ் நியூ லைனுக்கு வரணும் அப்படிங்கிறது அது ஐடியா வரல அதுக்கு. ஸோ அந்த ஐடியா வந்து அந்த ப்ரௌசருக்கு நான் இப்போ எப்படி தருது அப்படின்னா, நம்ம ஸ்லைட்ஸ் ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த PRE டேக்கை வந்து ஸ்கிரிப்ட் டேக்கு முதல்ல தரணும், PRE அண்ட் முடிகிற அதுக்கப்புறமாவும் PRE தரணும். ஓகே, ஸோ இப்போ நான் என் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். பாருங்கள், என்னோட ஃபாண்ட் கூட மாறிடும், கொரியர் நியூ ஃபாண்ட் மாதிரி ஆகிடும். பாருங்க, this is a number and its value is 10. இது வந்து ஃபர்ஸ்ட் லைனில் வந்துருச்சு. this is a number and its value is 23.213ங்கிறது செகண்ட் லைனில் வந்துருச்சு. இதுதான் அந்த PRE ப்ரீ ஃபார்மேட்டட் டேக்கோட யூஸ். இது நம்ம HTML4 சீரீஸில் ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ ரிமைனிங் இருக்கிற டேட்டா டைப்ஸ் தருவோம். வேர் a equal to consider ram source அப்படின்னு தரேன். ஓகே, ஸோ இந்த ram sourceங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் இல்லையா? ஸோ நான் திருப்பி இதை காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணுறேன். அண்ட் ரிமெம்பர், நான் இந்த ஸ்லாஷ் கூட நான் தந்துக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? இதுக்கு என்ன டைப் வரணும்? ஸ்ட்ரிங்குங்கிற இந்த டைப் வரணும் இல்லைங்களா? ஸோ நான் இப்போ இதை சேவ் பண்ணுறேன். பாருங்கள், திஸ் இஸ் எ ஸ்ட்ரிங் அண்ட் இட்ஸ் வேல்யூ இஸ் ராம் சோர்ஸ். ஸோ இத்தனை நேரம் நம்பர்னு வந்துச்சு, ஒன்ஸ் நான் டபுள் கோட்ஸ் கொடுத்தேனே அது ஸ்ட்ரிங்காக மாறிடுச்சு. ஆனால் இதில் நம்ம நோட்டீஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரே வேரியபிள் தான், வேறே தான் எல்லாமே. ஸோ ஒரே வேரியபிளில் வந்து நம்ம மல்டிபிள் வேல்யூஸ் கொடுத்து அதோட ப்ராப்பர்ட்டிஸை கூட சேஞ்ச் பண்ணி டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணி நம்மளால் மேனிப்புலேட் பண்ண முடியுது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல நான் உங்களுக்கு இன்னொன்று புதுசாக காட்டுறேன். வேர் b, புதுசாக ஒரு வேரியபிள் ஒன்று கிரியேட் பண்ணுறேன், வேர் bன்னு. ஸோ இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இதை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். document.write this is a type of b. நான் இப்போ வந்து ஏலேருந்து பிக்கு வந்து அந்த அதோட டைப்பை நான் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ ஏக்கு பதிலாக நான் பின்னு மாற்றிட்டேன் வேரியபிள்ஸ். சரிங்களா? ஸோ நல்லா கவனிச்சு பாருங்கள், நான் பிக்கு வந்து எந்த வேல்யூமே நான் இனிஷியலைஸ் பண்ணலை. ஸ்லைடில் பார்த்தா மாதிரி எந்த வேல்யூமே இனிஷியலைஸ் பண்ணலன்னா அதுக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகும்? நமக்கு அன்டிஃபைன்ட் அப்படிங்கிற வேல்யூ. இன்கேஸ் நீங்கள் ஏதாவது வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த அன்டிஃபைன் வராது. நான் இங்கே பிக்கு எந்த வேல்யூமே தரலை. ஸோ அதனால எனக்கு டேட்டா டைப் வந்து அன்டிஃபைன்ட் அப்படிங்கிற ஒரு டைப் வந்து எனக்கு ரிட்டர்ன் ஆகும். ஸோ நான் ரெஃப்ரெஷ் பண்ணனா பாருங்கள், திஸ் இஸ் undefined and its value is also undefined.
ஓகே, ஸோ எந்த வேல்யூமே இனிஷியலைஸ் பண்ணலாம், அது பேர் அன்டிஃபைன்ட் அப்படின்னு வரும். கன்சிடர் இப்போ இந்த இடத்துல இந்த வேர் பி ஈக்குவலன் டு நல் அப்படின்னு தரேன். ஓகே, ஸோ நல்லா கவனிச்சு பாருங்க. அப்போ நான் நல்லுன்னு தந்தேன். திஸ் இஸ் அ ஆப்ஜெக்ட் அண்ட் இட்ஸ் வேல்யூ இஸ் நல். ஸோ நல்லுங்கிற அந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து எந்த ஆப்ஜெக்ட் சேர்ந்ததுன்னா ஆப்ஜெக்ட்டுங்கிற அந்த கேட்டகரியை சேர்ந்தது, ஆப்ஜெக்ட்டுங்கிற அந்த டைப்பை சேர்ந்தது. அது நம்பரும் இல்லை, ஸ்ட்ரிங்கும் இல்லை, அன்டிஃபைண்டும் இல்லை, பூலியனும் இல்லை. அது எதுக்குன்னா ஆப்ஜெக்ட் அப்படிங்கிற செப்பரேட் டைப்பை சேர்ந்தது தான் அந்த நல்லு. சரிங்களா? ஸோ உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நல்லுக்கும் அன்டிஃபைண்டுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ இதுக்கு இடையில நான் கொஞ்சம் இந்த எரர் வேல்யூஸ்லாம் சொன்னேன் இல்லையா, அந்த எரர் வேல்யூஸ் இப்போ நம்ம தருவோம். கன்சிடர் இது கீழே வந்து நான் ஜஸ்ட் ஒரு டாக்குமெண்ட் டாட் ரைட் எரர் வேல்யூஸ் அப்படின்னு சும்மா தரேன். பிகாஸ் உங்களுக்கு குழம்பிடும் இல்லையா, ஒரே ப்ரோக்ராமில் இருக்கிறதுனால ஒரு செப்பரேஷனுக்காக எரர் வேல்யூஸ் தந்திருக்கேன். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து வேர் எக்ஸ் ஈக்குவலன் டு ஓகே கன்சிடர் நான் வந்து திருப்பி ராம் சோர்ஸ்னே தரேன். ஃபைன், ராம் சோர்ஸ்னே தரேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா டாக்குமெண்ட் டாட் ரைட் என்ன நான் ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து என்னோட வேல்யூ எக்ஸ் வந்து இப்போ எந்த டைப்பை சேர்ந்தது, நம்பர் ஸ்ட்ரிங் அப்படிங்கிற ஒரு டைப்பை சேர்ந்தது இல்லைங்களா. ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பை வந்து நான் நம்பராக கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம சி லாங்குவேஜ்லையும் சரி ஜாவா ஸ்கிரிப்ட்லையும் சரி நம்ம நிறைய கன்வர்ஷன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, இம்ப்ளிசிட் கன்வர்ஷன், எக்ஸ்பிளிசிட் கன்வர்ஷன்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நான் நம்பருக்காக கன்வெர்ட் பண்ணணும்னா நம்பர் நான் அப்படியே டைப் பண்ணாலே போதும். நம்பர் உள்ள அந்த வேரியபிள் நேம் என்ன எக்ஸுங்கிற அந்த நம்பர் வேரியபிள் உள்ள பாஸ் பண்ணிட்டு செமிகோலன் கொடுத்தா போதும். சரிங்களா? ஸோ இப்போ எக்ஸுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங் இல்லைங்களா, ராம் சோர்ஸுங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்கை நம்ம நம்பரால கன்வெர்ட் பண்ண முடியுமா? முடியாதுல்ல. ஆனால் நான் இந்த இடத்துல கன்வெர்ட் பண்ணியிருக்கேன், நம்பர் உள்ள எக்ஸை பாஸ் பண்ணியிருக்கேன். நமக்கு என்ன வேல்யூ ரிட்டர்ன் ஆகும் பார்ப்போம். பாருங்க, எரர் வேல்யூஸ் NaN இந்த இடத்துல பாருங்க NaN வந்திருக்கு, ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த NaN அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஸ்லைட்ஸில் பார்த்தோம், நாட் அ நம்பர். ஓகே, ஸோ நீங்கள் பாஸ் பண்ண ஸ்ட்ரிங் ஒரு நம்பர் கிடையாதுங்க, தயவுசெய்து நம்பராக பாஸ் பண்ணுங்க, ஸ்ட்ரிங்லாம் வந்து நம்பரை கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்ட்டு என்னோட ப்ரௌசர் எனக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. சரிங்களா? ஸோ அதனால இந்த இடத்துல அந்த NaNங்கிற அந்த வேல்யூஸ் வந்துச்சு. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா கன்சிடர் இந்த வேர் எக்ஸ் பதிலாக இந்த ஸ்ட்ரிங்கை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, கன்சிடர் நான் 1/0 அப்படின்னு தரேன். சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்பராக கன்வெர்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, டேரெக்டாக நான் எக்ஸ்ன்னு தரேன். 1/0. ஸோ 1/0 இட்ஸ் அ இன்ஃபினிட்டி. ஸோ நமக்கு இது பாசிட்டிவ் நம்பரா நெகட்டிவ் நம்பரா? 1 இஸ் அ பாசிட்டிவ் நம்பர் இல்லைங்களா. ஸோ நமக்கு பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி வேல்யூஸ் ரெண்டர் ஆகும். ஸோ நம்ம ஸ்க்ரீனில் பாருங்க, எரர் வேல்யூஸ் என்ன வந்திருக்கு, இன்ஃபினிட்டின்னு வந்திருக்கு. ஏன் இன்ஃபினிட்டின்னு வந்திருக்குன்னா எந்த பாசிட்டிவ் நம்பரால டிவைட் பை 0 பண்ணோம்னா அது பாசிட்டிவ் இன்ஃபினிட்டியா நமக்கு ரெண்டர் ஆகும். அதுவே இந்த இடத்துல நான் -4/0 அப்படின்னு தரேன். இப்போ என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். பாருங்க, எரர் வேல்யூஸ் -∞. ஸோ நெகட்டிவ் சைடில் போயிடுச்சு, அது -∞ நமக்கு ரெண்டர் ஆகுது. சரிங்களா? ஸோ அண்ட் ஒன் மோர் திங், நான் நெக்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்ல போறேன் கான்ஸ்டன்ட் எப்படி கிரியேட் பண்றது. நான் அதுக்கு இங்க ஒரு டெமோ காட்டிடுறேன். ஆல்ரெடி உங்களுக்கு கன்காட்டினேஷன் இங்கே டெமோ காட்டிட்டேன். ஸோ கான்ஸ்டன்ட்டும் உங்களுக்கு இப்போ நான் டெமோ காட்டிடுறேன். ஸோ கான்ஸ்டன்ட் எப்படி பண்றது அப்படின்னா CONST ஓகே அப்படிங்கிற அந்த கீவேர்டை நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ நமக்கு எல்லாருக்குமே தெரியும், சி லாங்குவேஜில் கூட CONST தான் கீவேர்டு கான்ஸ்டன்ட்டுக்கு, சேம் தான் இங்கேயும். ஸோ கன்சிடர் நான் கான்ஸ்டன்ட் y = 10 அப்படின்னு தரேன். சரிங்களா? எனக்கு ஒரு கான்ஸ்டன்ட் வேரியபிள் ஒன்று கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ இந்த இடத்துல நான் என்ன பண்ண போறேன்னா டாக்குமெண்ட் டாட் ரைட் ஓகே y+2 அப்படின்னு தரேன். சரிங்களா? y+2. y என்னது? நம்பர் 10. சரிங்களா? இட்ஸ் அ நம்பர் டைப். அதோட சேர்த்து நான் 2 வந்து ஆட் பண்றேன், y+2 பண்றேன். அப்போ என்னோட அவுட்புட் என்ன வரணும்? 12 அப்படின்னு வரணுமா? நம்ம செக் பண்ணிடுவோம் ஒரு வாட்டி. பாருங்க, இந்த இடத்துல பாருங்க, நான் ஸ்லாஷ்ன்னு தரல, ஸோ அதனால எனக்கு ஒரே லைன்ல வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாருங்க, எனக்கு 12 அப்படின்னு வந்துச்சு அவுட்புட்டு. ஓகே,
ஸோ எனக்கு ஆட் ஆகுது. இதில் என்ன தெரியுது, ஆட் ஆகுது. ஸோ நம்ம இப்போ ஆட் ஆனோடனே நம்ம என்ன நினச்சிப்போம், சரி ஓகே இனிமேல் கான்ஸ்டன்டோட வேல்யூ வந்து 12 தான் அப்படின்னு நம்ம நினச்சிப்போம் இல்லைங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, திருப்பியும் வந்து அலர்ட் வேண்டாம், திருப்பி டாக்குமெண்ட் டாட் ரைட் y. இப்போ y-ஓட வேல்யூ எவ்வளோ இருக்குன்னு பாருங்க. y-ஓட வேல்யூ இன்க்ரிமெண்ட் நம்ம +2 பண்ணோம் ஒரு டாக்குமெண்ட் டாட் ரைட்ல. இன்னும் டாக்குமெண்ட் டாட் ரைட்ல பாருங்க y-ஐ பிரிண்ட் பண்ணேன், ஆனால் y-ஓட வேல்யூ 12 வரல, 10 தான் வந்துச்சு. ஸோ இதுல நமக்கு என்ன தெரியுது, கான்ஸ்டன்ட் வேல்யூஸை வந்து நம்மளால வந்து ரீடைன் பண்ண முடியாது. கான்ஸ்டன்ட் ஒன்ஸ் டிக்ளேர்டு, அது டிக்ளேர்டு தான். சரிங்களா, we can't change the constant values. சரிங்களா. ஸோ இதுதான் நம்ம இதுலேருந்து புரிஞ்சுக்க வேண்டியது. Now we'll get back to the slides. Fine. எஸ்கேப் சீக்வென்ஸ் அடுத்தது நம்ம இப்போ கன்கேட்னேஷன் அண்ட் கான்ஸ்டன்ட்டை பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நம்ம டெமோவில் வந்து இதுக்கு உண்டான எக்ஸாம்பிள்ஸை பார்த்துட்டோம். ஸோ இப்போ தியரிட்டிக்கல் திங்ஸை பார்ப்போம். இப்போது ஸோ நார்மலாக கன்கேட்னேஷன் நம்ம அங்கே என்ன பார்த்தோம், ஒரு ஸ்ட்ரிங்கையும் ஒரு வேரியபிளும் கன்கேட்னேட் பண்ணுறதுக்காக இல்லையா. ஸோ இங்கே என்ன ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம்னா ப்ளஸ்ங்கிற ஆப்ரேட்டர் நம்மளா யூஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும் கன்கேட்னேஷன். ஸோ நார்மலி கன்கேட்னேஷன்னா காம்பினேஷன் ஆர் கம்பைனிங் த டெக்ஸ்ட் டுகெதர். ஓகே, டெக்ஸ்ட்டோ இல்லை ஒரு ஸ்ட்ரிங்கு ஒரு வேரியபிளை ஒன்று சேர்க்கறதுக்காக தான் இந்த கன்கேட்னேஷனுங்கிற இந்த பர்டிகுலர் ஆப்ரேட்டர் வந்து நமக்கு யூஸ் ஆகுது. ஸோ ஆப்பரேண்டுங்கிறது வந்து இந்த ஏஆ இருக்கட்டும், பிஆ இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்ட்ரிங்காக இருக்கட்டும், ஒரு வேரியபிளாக இருக்கட்டும், அதுக்கு பேர் ஆப்பரேண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கான்ஸ்டன்ட் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், இப்போ தான் கிரியேட் பண்ணோம். ஸோ கான்ஸ்ட்டுக்கு CONSTங்கிற அந்த கீவேர்டு, ஸோ நடுவில் வந்து ஈக்குவல்ஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுவோம். கான்ஸ்ட் ஈக்குவல்ஸ் இந்த வேல்யூ, அந்த வேல்யூ நீங்கள் தர வேண்டும். ஓகே, அண்ட் டயலாக் பாக்ஸஸ் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ டு இன்ட்ராக்ட் வித் யூசர், டயலாக் பாக்ஸஸ் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, யூசரோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த பர்டிகுலர் டயலாக் பாக்ஸஸ் யூஸ் ஆகுது. ஸோ இந்த டயலாக் பாக்ஸஸ்லாம் எந்த ஆப்ஜெக்ட் கீழே வருது அப்படின்னு பார்த்தோம்னா, விண்டோங்கிற அந்த பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் கீழே வருது. சரிங்களா. ஸோ இந்த டயலாக் பாக்ஸஸ்லாம் ஆஃபன் நம்ம வந்து விண்டோஸ் அப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணும்போது, இல்லை MS ஆஃபீஸ் நார்மலாக சிஸ்டமில் ஒர்க் பண்ணும்போதே நமக்கு கண்ணில் தென்படும் இந்த பர்டிகுலர் டயலாக் பாக்ஸஸில். ஸோ அந்த அலர்ட் வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னா, யூஸ் டு அலர்ட் த யூசர். அதாவது ஜஸ்ட் ஒரு பாக்ஸ், சின்ன பாக்ஸ் மாதிரி அப்பியர் ஆகும், அதில் ஒரே ஒரு பட்டன் தான் இருக்கும், ஓகேங்கிற ஒரு பட்டன் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா, உங்கள் ப்ரோக்ராம் இது அவுட்புட் வந்துருச்சு ஓகே அப்படின்னு காட்டும். சரிங்களா. ஸோ அந்த மாதிரி இந்த அலர்ட் வந்து இட் இஸ் யூஸ் டு அலர்ட் த இன்ஃபர்மேஷன் டு த யூசர். சரிங்களா. அண்ட் அடுத்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட். ப்ராம்ப்ட்னா நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட்னு எதுக்கு வந்துச்சு, யூசர்டேருந்து கமாண்ட்ஸை வாங்குறது, ஒவ்வொரு கமாண்டாக யூசர்டேன் வாங்குறதுக்கு பேர் தான் அது கமாண்ட் ப்ராம்ப்ட்னு வந்துச்சு. அதே மாதிரி ப்ராம்ப்ட் இங்கே என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணுவோம் இல்லையா இன்புட்ஸ் வாங்குறதுக்கு, அதுக்கு பதிலாக நான் வந்து ப்ராம்ப்ட் அது அப்படின்னு கொடுத்துட்டேன்னா ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி, ஒரு ரெக்டாங்குலர் பாக்ஸ் மாதிரி ஒன்று கிரியேட் ஆகும். அந்த கிரியேட் ஆன பாக்ஸில் வந்து ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் இருக்கும். அந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் என்ன வேல்யூ என்டர் பண்ணுவோம், அந்த வேல்யூ நான் என்டர் பண்ணிக்கலாம். சரிங்களா. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா, யூசர்ட்டேருந்து இன்புட்டை வாங்குறதுக்காக வேண்டிதான் இந்த ப்ராம்ப்ட்ங்கிற அந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகுது நமக்கு. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கன்ஃபார்ம். யூஸ் டு கெட் த கன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த யூசர். நார்மலாக நீங்கள் MS ஆஃபீஸ்லாம் ஒர்க் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் சேவ் பண்ணாமல் கன்சிடர் உங்கள் இந்த பர்டிகுலர் வேர்ட் டாக்குமெண்ட் நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது ஒரு கன்ஃபர்மேஷன் கேட்கும். டு யூ வாண்ட் டு ரியலி க்ளோஸ் த திஸ் பர்டிகுலர் அப்ளிகேஷன், டு யூ வாண்ட் டு சேவ் அப்படின்னு கேட்கும். அந்த இடத்துல நம்ம எஸ், நோ, கேன்சல் 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அது நம்மகிட்ட கன்ஃபர்மேஷன் எதிர்பார்க்குது, உண்மையிலேயே நீங்கள் அந்த பர்டிகுலர் இதை சேவ் பண்ணணுமா இல்லை வேண்டாமா இல்லை கேன்சல் பண்ணிட்டுமா அப்படின்னு நம்மகிட்ட கன்ஃபர்மேஷன் கேட்குது. அதுவே முடிவே இருக்கிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி கன்ஃபர்மேஷன் பாக்ஸஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கன்ஃபார்ம் அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் ஏற்ற மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஃபைன், நம்ம இப்போ இந்த டயலாக் பாக்ஸஸ்க்கு உண்டான ஒரு கோடிங்கை பார்ப்போம். ஸோ I'll set the language to HTML. So HTML opening, closing, body tag. And எப்பயுமே நீங்கள் கோட் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்டென்டேஷன் பண்ணி எழுதுங்க. இட்ஸ் a better approach of writing a code. So script type equivalence /javascript க்ளோஸ் பண்ணிடுறேன். அண்ட் இப்போ வந்து நான் லாஸ்ட் எக்ஸாம்பிளில் வந்து வேர் கீவேர்டு யூஸ் பண்ணி நான் வேரியபிள் கிரியேட் பண்ணேன் இல்லையா. ஆக்சுவலாக வேரியபிள் வந்து வேர் கீவேர்டு யூஸ் பண்ணாமல் கூட நம்ம கிரியேட் பண்ணலாம்.
நான் எதுக்காக வந்து லாஸ்ட் எக்ஸாம்பிளில் நான் சொல்லணும்னா இட்ஸ் நாட் அ பெட்டர் அப்ரோச் ஆஃப் நாட் யூஸிங் அ வேர் கீவேர்ட். ஓகே, பெட்டர் அப்ரோச் கிடையாது. நார்மலாக வந்து வேர் கீவேர்ட் யூஸ் பண்ணி தான் நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ணணும். சரிங்களா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வேர் கீவேர்ட் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ கன்சிடர் a ஈக்குவலன்ஸ். ஃபர்ஸ்ட் நான் ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணுறேன். ப்ராம்ப்ட். ஓகே, கன்சிடர். இதில் வந்து ரெண்டு விஷயமான இதை தரணும். ஒன்று வந்து நம்மளோட ப்ராம்ப்ட் மெசேஜ் அண்ட் நம்மளோட ப்ராம்ப்ட் பாக்ஸோட டைட்டில். ஓகே, கன்சிடர். நான் இப்போ நான் இது என்டர் யுவர் நேம் அப்படின்னு தரேன். ஓகே, இது வந்து நம்மளோட டெக்ஸ்ட் பாக்ஸோட ப்ராம்ப்ட் பாக்ஸோட டைட்டிலில் வரும். அண்ட் கன்சிடர் இந்த இடத்துல என்டர் நேம்ஸ் அப்படின்னு தரேன். சரிங்களா? ஸோ இது வந்து என்னோட ப்ராம்ப்ட் மெசேஜாக வரும். ஃபைன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து நான் இதில் என்ன என்டர் பண்ணுறேனோ, அதாவது இந்த ப்ராம்ப்ட் பாக்ஸில் நான் என்ன இன்புட் தரேனோ அது என் அலர்ட் பாக்ஸில் எனக்கு டிஸ்பிளே ஆகணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ அலர்ட் யுவர் நேம் இஸ். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி கன்கட்னேஷனுக்கு ப்ளஸ் சைன். சரியா? ப்ளஸ் சைன் அண்ட் அந்த வேரியபிள் நேம் என்ன a. அவ்வளோதான். ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணி இப்போ நான் இதை வந்து என்னோட ஃபயர்ஃபாக்ஸில் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பாருங்கள் எனக்கு ஒரு ப்ராம்ப்ட் பாக்ஸ் அப்பியர் ஆயிருக்கு. அது வந்து என்ன கேட்குது அப்படின்னா என்டர் யுவர் நேம் அப்படிங்கிறது வந்து என்னோட அந்த ப்ராம்ப்ட் பாக்ஸ். அண்ட் உள்ளே பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் டெக்ஸ்ட் வருது. ஸோ டிஃபால்ட் டெக்ஸ்ட் என்னன்னா வந்து எதுவுமே என்டர் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு டிஃபால்ட் டெக்ஸ்ட் அப்பியர் ஆகும். அது வந்து என்டர் நேம்ஸ் அப்படின்னு நான் வந்து எங்கள் கோடிங்கில் ஸ்பெசிஃபை பண்ணேன் இல்லையா? ஸோ தட்ஸ் அ டிஃபால்ட் டெக்ஸ்ட். ஸோ கன்சிடர் நான் இந்த இடத்துல என் பேர் ராம் சோர்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பாருங்கள், யுவர் நேம் இஸ் ராம் சோர்ஸ் அப்படின்னு எனக்கு இங்கே அவுட்புட்டில் வந்துருச்சா? ஸோ திஸ் இஸ் மை அலர்ட் பாக்ஸ். அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த நான் இன்புட் ஸ்பெசிஃபை பண்ணேன் இல்லையா, அது பேர் ப்ராம்ப்ட் பாக்ஸ். ஓகே ஓகே, நான் இப்போ கன்சிடர் நான் வந்து ஒரு கன்ஃபார்ம் அந்த பர்டிகுலர் டயலாக் பாக்ஸை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறேன். இஃப் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ கன்ஃபார்ம் வித்தின் த parenthesis நான் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரிங் ஒன்று தரேன். டூ யூ வாண்ட் டு குவிட் அப்படின்னு நான் ஒரு மெசேஜ் கொடுக்குறேன். ஸோ அது கொடுத்துட்டு அப்புறமா நான் இந்த பர்டிகுலர் கன்ஃபார்ம் பாக்ஸை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, அதுக்கப்புறமா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த கன்ஃபார்ம் பாக்ஸில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஓகே கேன்சலில் 2 பட்டன்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கன்சிடர் யூசர் வந்து ஓகே கிளிக் பண்ணாரு அப்படின்னா வந்து வேல்யூ வந்து ட்ரூவாக ரிட்டர்ன் ஆகும். இன்கேஸ் ஃபால்ஸுன்னு கொடுத்தா ஐ மீன் கேன்சலில் கிளிக் பண்ணாருன்னா ஃபால்ஸுங்கிற வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். ஸோ இது செக் பண்ணுறதுக்கு நான் இந்த இடத்துல ஒரு பூலியன் வேல்யூ தரேன். நான் யூசர் வந்து எந்த வேல்யூ கொடுத்தாரு நான் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஸோ அதுக்காக நான் இந்த ட்ரூ வேல்யூ தரேன். தந்ததுக்கப்புறமா நான் இந்த இடத்துல அலர்ட் மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறேன். அலர்ட் தேங்க்யூ அப்படிங்கிற மெசேஜ் டிஸ்பிளே பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ எல்ஸ் இன்கேஸ் யூசர் வந்து கேன்சல் ப்ரெஸ் பண்ணிட்டாருன்னா ஃபால்ஸ் ரெண்டர் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த இடத்துல வந்து அலர்ட்டு ப்ரொசீட் அப்படின்னு சும்மா ஒரு அலர்ட் கொடுக்குறேன். ஓகே, ஸோ சாரி இதில் சிங்கிள் கோட்ஸ் தான். ஃபைன். ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இதில் ஃபயர்ஃபாக்ஸில் ரன் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட ப்ராம்ப்ட் பாக்ஸ் வருது. ஸோ இதில் வந்து நான் கன்சிடர் ராமன் அப்படின்னு டைப் பண்ணுறேன். ஓகே, ஸோ என்னோட அலர்ட் பாக்ஸில் யுவர் நேம் இஸ் ராமன் அப்படின்னு வந்துச்சு. ஸோ அதை ஓகே கிளிக் பண்ண உடனே பாருங்கள் எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் பாக்ஸ் ஒன்று வருது. டூ யூ வாண்ட் டு குவிட். ஓகே, ஸோ எனக்கு 2 பட்டன்ஸ் இருக்குது. ஓகே கேன்சல். சரிங்களா? இப்போ இந்த ஓகே கேன்சலில் வந்து இப்போ நான் ஓகே செலக்ட் பண்ணேன்னா தேங்க்யூன்னு வரணும், கேன்சலில் செலக்ட் பண்ணேன்னா ப்ரொசீட்னு வரணும். நான் ஓகே செலக்ட் பண்ணுறேன், எனக்கு பண்ண தேங்க்யூன்னு வந்துடுச்சு. தட்ஸ் ஆல். ஸோ இந்த மாதிரி கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து யூசர்கிட்ட நம்ம வாங்கிக்கலாம் இந்த பர்டிகுலர் கன்ஃபர்ம்ங்கிற அந்த டயலாக் பாக்ஸ் மூலமாக. ஸோ நமக்கு இப்போ அந்த யூசர் இன்ட்ராக்ஷன் ஆகிறதுக்கு இந்த 3 டயலாக் பாக்ஸுமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரையில். I hope you understood this. Now let's get back to the slides. Fine. நம்ம செஷனோட எண்டுக்கு வந்தாச்சு. நெக்ஸ்ட் செஷனில் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸை பற்றி பார்ப்போம். தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot.